ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா 11th காமர்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ காமர்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்படின்னா நீங்கள் 1 மார்க் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு 1 மார்க்கே 20 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ 20 மார்க் நீங்கள் இதிலே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணாலுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா 90 எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு 11th பார்த்தீங்கன்னா 33 லெசன்ஸ் இருக்கும். 33 லெசன்ஸில் 5 மார்க் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஸ்டில் 1 மார்க் 5 மார்க் தான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 33 லெசன்ஸ் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 17 லெசன்ஸ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதே சேம் டைம் அந்த 17 to 33 ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க்ஸ்லாம் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஸோ டிஃப்ரென்ஷியேட் நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி படிக்கணும். நீங்கள் ஓரளவுக்கு புக் இன் படிங்க. சுறா கைடில் இருக்க புக் இன் சைடில் இருக்க கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கம்பல்சரி கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே படிச்சுங்க. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப ஈஸி தான் காமர்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் பெருசாக அதெல்லாம் வரி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5th சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RBI ரொம்ப முக்கியம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி முக்கியம். இன்சூரன்ஸ் லெசன் ரொம்ப முக்கியம். டிஃப்ரென்ஷியேட் நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொன்னல நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.